ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் இந்து. தினமும் புதிய புதிய தலைப்பில் புதிய புதிய சிறப்பு விருந்தினர்களோட கருத்துக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுபோல் இன்றைக்கும் நாம் முன்னாடி ஒரு புதிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க அவங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல அவங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய பெயர் தான் கார்த்திக் சார். அதாவது இவர் என்னதான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கலாம் பாரா மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் நிர்வாக அலுவலர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டுருக்காரு. இவர் நமக்கு என்னதான் சொல்ல வரார் அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட்டில் என்னென்ன சேவைகள் இருந்துட்டுருக்கு, எதுக்காக அந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா இன்றளவில் இந்த காலகட்டத்தில் எவ்வாறு நம்மளுடைய மக்களுக்கெல்லாம் பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றத நமக்கு சொல்ல தான் வந்திருக்காங்க. வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றி நேயர்களுக்கு தெரியப்படுத்திக்கோங்க. கார்த்திக் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். நான் வந்து ஆல் இண்டியா கலாம் ஃபவுண்டேஷன்ற ஒரு அறக்கட்டளையுடைய நிறுவன தலைவர். நம்ம ஏறக்குறைய ஒரு 12 ஆண்டுகளாக சமூகத்தில் பின்தங்கிய அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் உதவி பண்ணிகிட்ருக்கோம். எங்கெங்கே உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய பயணங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு பயணங்களை நாங்கள் இந்த இதில் வச்சுருக்கோம். தற்போது கலாம் பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட் என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து கல்வி சேவை செய்வதற்காக அதில் கரஸ்பாண்டன்ஸாக நான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப அற்புதம். இங்கே அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிர்வாகத்தினுடைய பெயரே கலாம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களேன். அதை வந்து அப்துல் கலாம் ஐயாவே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடுது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாங்க இல்லையா. அப்படி பார்க்கையில் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாவே அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு எடுத்துக்கலாமாங்க, இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது வேறமா? நம்மளுடைய முன்னோடியாக ஒருத்தரை நம்ம எடுத்துக்கிட்டு அவர்களுடைய கொள்கையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேவைகள் தொடர்கின்றதா? ஓகே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கலாம் ஐயா வந்து இளைஞர்களோட எழுச்சி நாயகராக இருந்தார். கடந்த காலங்களில் பார்த்தீங்களா, மிக ஒரு இளைஞர்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, பள்ளி குழந்தைகளை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது மாதிரி பல விஷயங்கள் அவர் கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன அந்த கனவு காணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்களை வந்து தினமும் பேசிச்சு. அதை நனவாக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து தான் ஆல் இண்டியா கலாம் ஃபவுண்டேஷன்ற ஒரு ஃபவுண்டேஷன் நிறுவி ஏறக்குறைய இன்றைக்கி வரைக்கும் வெற்றிகரமாக எங்களுடைய தோழர்களோட நாங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய பிரதிபலிப்பு தான் அதனுடைய இணை நிறுவனமாக தான் கலாம் பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப அற்புதம் ஐயா. உண்மையிலே ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அப்படின்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அவர்களுக்கு பிடித்த ஒன்று தான் குழந்தைகள். கண்டிப்பாக. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை தந்திருக்கீங்கய்யா. உண்மையிலே எத்தனையோ விஷயங்கள் சேவைகளாக பண்ணலாம், ஆனால் கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் அடிப்படையான ஒன்று. அந்த அடிப்படையான ஒன்றே கற்றால் மட்டும்தான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு கருத்தை புரிந்து வைப்பதனால தான் பல்வேறுடைய வாழ்க்கையை நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கய்யா. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. இப்போ கல்வி என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல், ஒரு பாதுகாப்பு அனைவருக்குமே. கல்வி இல்லாதவர்கள் கலநிலம் போன்றவர்கள் அங்கே புல் விளையுமா தவிர நல்ல புதல் விளையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கல்வி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆயுதமாக இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுகிறோம். குறிப்பாக பெண்கள் வந்து இந்த காலகட்டங்களில் மிகச்சிறந்த ஒரு முன்னோடிகளாக இருக்காங்க. இன்றைய காலகட்டங்களில் அவங்க ஏரோப்ளேன் ஓட்டுறதாகவும் ட்ரெயின் ஓட்டுறதாகவும் இன்றைக்கி ஆண்களுக்கு நிகரான பெண்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இங்கே வரலாறு பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் மின்வெளியில் போயிட்டு வந்திருந்த அந்த அம்மா மிகச்சிறந்த ஒரு பெரிய சாதனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கருத்து நிலவி வருகிறது. ஆண்களே மேலானவர்கள், பெண்கள் கீழானவர்கள் என்ற கருத்து இருக்குது. முற்றிலும் அது வந்து பொய்யானது. ஆண்கள் காட்டிலும் பெண்களே உயர்வானவர்கள் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை நம்ம வலியுறுத்துகிறோம். நம்மளுடைய விஷனாக 10th 12th முடித்த நம்மளுடைய பெண்மணிகள், நம்மளுடைய குழந்தைகள் யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது. முழுவதுமாக கல்வி கற்று அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நிறுவனத்தில் அவர்கள் பணிபுரிய வேண்டும். அவர்கள் கல்வி என்ற ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை அவர்கள் சுவாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்மளுடைய விஷனாகவும் நம்ம இதை பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. என்னன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே முதல்ல அடிப்படையான ஒரு கல்வியே இல்லாமல் இருந்ததுங்கய்யா. இப்பொழுதெல்லாம் மேல் படிப்பு இல்லாமல் இருக்கிறன்ற காலகட்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மேல் படிப்பு இல்லைனாலும் அதான் சொல்லியிருக்காங்க இல்லைங்க, கைத்தொழில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது பெண்களுக்கு நிச்சயமாக வேண்டும். ஏன்னா கற்ற கல்வியும் நம்ம கற்றுக்கொண்ட கைத்தொழிலும் என்றென்றும் நம்மளை கைவிடாது அப்படின்ற ஒரு நோக்குடன் நீங்கள் பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்களுடைய பணி மென்மேலும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி.
சரிங்க, நம்மளுடைய நிர்வாகத்திலிருந்து நிறைய இலவசமான செயல்களாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. கடந்த 2022 நம்ம தையல் பயிற்சி அப்படின்ற ஒரு இது ஆரம்பித்தோம். குறிப்பாக குடும்ப பெண்கள் வந்து பள்ளிக்கு குழந்தைகள் அழிச்சிட்டு நம்மளுடைய இல்லத்துக்கு நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் வந்து குறிப்பாக அவங்க கற்றுக்கிட்டு அவங்க அதன் மூலமாக பொருளாதாரத்தில் மேம்படணும், பெண்களுடைய தொழில் வளர்ச்சி முன்னேறணும் அப்படின்றதுக்காக இலவச தையல் பயிற்சி அப்படின்றத நாங்கள் ஆரம்பித்து ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட பெண்மணிகளுக்கு இலவசமாக நாங்கள் தையல் கற்றுக் கொடுத்து இது கூட ஆரி ஒர்க்கும் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். இது இப்போ ஏறக்குறைய நிறையா பெண்மணிகள் நிறைய இடத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு சில பெண்மணிகள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, கடை ஷாப் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எங்களுடைய அவுட்புட், எங்களுடைய ரிசல்ட்டு. ஸோ கண்டிப்பாங்கய்யா, உண்மையிலே ஒரு வெற்றி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய கடின உழைப்பு, அதுக்கான ஒரு பலன் தான் வெற்றி. அப்படி எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் எல்லாருக்குமான, ஏன்னா உதவி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அது உதவி பண்ணாதான் உதவியாக இருக்கும் இல்லைங்களா? பசித்தவனுக்கு உணவு கொடுத்தாதான் அது உண்மையான அன்னதானம். அப்படி இல்லாமல் நம்ம தெரிஞ்சவங்களுக்குலாம் நம்ம அன்னதானம் பண்ணி அது உதவி அப்படின்ற ஒரு பேரில் இல்லாமல் எதுதான் உண்மையான உதவி அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உண்மையிலே உதவியும் கேட்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன், சிறந்த ஒரு எண்ணத்துடன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து தொடர்ந்துருக்கீங்க. கண்டிப்பாக இதனால் பல சிக்கல்களை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக சொல்ல முடியுமா? நம்ம இந்த அமைப்பை வளர்த்தி எடுக்கும் பொழுது பல்வேறு பொருளாதார சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள், ஏறக்குறைய சொல்ல முடியாத இன்னல்கள், பல துன்பங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி சமூகம் உயர வேண்டும், சமூக மாற்றமே நமது இலக்கு அப்படின்ற ஒரு பாதையில் பெண்களையே முன்னேற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தருணத்தை, மிகப்பெரிய ஒரு பாதையை நாங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுறதுனால அந்த இன்னல்கள்லாம் எங்களுக்கு வந்து பெருசாக தெரியவில்லை. இருந்தாலும் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகக்கூடிய பாதை சரியாக இருக்கும்போது பல பிரச்சனைகள் நம்மளை தானாக போயிடுது. ஏன்னா ஐயா அழகாக சொல்லியிருக்காரு, கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாது, அது உன்னை குற்றிவிடும், கண்ணை திறந்தப்போ நீ ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு அவரு. அதனால அந்த வார்த்தைகள் நம்ம பேசக்கூடியதா இருக்கு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப அற்புதம்ங்க. ஏன்னா உண்மையிலே வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வீழ்ந்த பொழுது நம்மளோட ஒரு வார்த்தை எழுப்பி விடும் இல்லைங்களா? அந்த மாதிரி வரிகள், வார்த்தைகள், நாங்கள் பின்பற்றக்கூடிய தலைவர்களுடைய கொள்கைகள் என்பதில் பெருமை கொள்கிறோம் அப்படின்றதுல ஒரு தொண்டனாக இல்லாமல் ஒரு தலைவனாக நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது மாபெரும் உண்மை. ஏன்னா உதவி செய்ய வேண்டும் அப்படின்றது மனதளவில் நினைச்சாவே அவங்க தலைவன் தான் அப்படின்ற காலகட்டத்தில் உதவி வேண்டும் அப்படின்றவங்களுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்வது தாங்க உதவி அப்படின்றதுக்கு ஏற்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்கள் வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கீங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வரிகள் இருக்கு இல்லைங்களா? தடைகள் வரும் பொழுதெல்லாம் நான் எழுந்து நிற்க எனக்கு உதவியாக இருந்தது வரிகள். அப்படி தன்னம்பிக்கையே நம்மளுக்கு எது கொடுக்கும் அப்படின்னா வாசித்தல் மட்டும்தான் கொடுக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட வாசித்தல், அடிப்படையான ஒரு கல்வி எவ்வளவு முக்கியம் இன்றைய இளைஞர்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கல்வி இன்றைய காலத்தில் பிச்சை புகினும் கற்கை நின்றேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கற்றுக்கல அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய இது இல்லை. மன்னவராக இருப்பதை விட கற்றவராக இருக்கல அதனால சொல்கிறாங்க. அப்போது ஒரு கல்வியோடைய அறிவுன்றது இன்றைக்கி நாள் இல்லை, பல நூற்றாண்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது கல்வின்றது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு சமூகத்தில் விதைக்கப்பட வேண்டியவை, வளர்த்தெடுக்கப்பட வேண்டியவை, அவை வந்து அறுவடை செய்யப்பட வேண்டியவை. அதனால் இருக்கிற எல்லா மாணவர்களும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எஜுகேஷன். ஸோ அதை நீங்கள் பிடிச்சிக்காங்க. த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும், அதுவும் அறிவுச்சார்ந்து கற்றுக்கணும், தொழில்நுட்பத்தில் கற்றுக்கணும் அப்படின்றத இந்த இனிய இந்த பயணத்தின் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப அற்புதங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றளவிலும் இந்த காலகட்டத்தில் பெண் கல்வி அப்படின்ற ஒரு தலைப்பு மட்டும் மாறாமல் இருக்கிறது. ஏன்னா மாற்றம் வரவில்லை அப்படின்றதான் உண்மை. மாற்றம் வராத ஒரே காரணத்தால் தலைப்புடன் சேர்த்து நம்மளுடைய பெண்களுடைய தலையெழுத்தையும் சேர்க்கிறோம் அப்படின்ற வரிகளை எல்லாம் மாற்றி தலைப்பு என்னங்க, எத்தனை தலைப்புகள் வந்தாலும் அதற்கான ஒரு முயற்சி எடுத்து வைத்தால் போதும், பெண்களுடைய தலையெழுத்து தானாக மாறும் இல்லைங்களா? தலையெழுத்து அப்படின்றது ஒரு வார்த்தை தான். முயற்சி இருந்தால் எதுவென்றாலும் மாற்றும். ஏன்னா நாளை என்பது இன்று வெறும் கனவுதானே. நாளைக்கு நீங்கள் விதைக்கும் விதைதான் முற்றிலுமாக காரணமாக இருக்கும். எதை கண்டும் துவண்டு விடாதீர்கள் அப்படின்றதுக்கு உங்களை போன்றோர் பல சான்றாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய சூழல்ல இருந்துட்டு இருக்காங்க. சரிங்க, இப்போ நர்சிங் எடுத்துக்கிட்டாவே நிறைய பெண்கள் அப்படின்றதாங்க முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னா நீங்கள் எது சார் சொல்வீங்க? இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்களா 10th அல்லது 12th தவறிய அல்லது குறைவான மதிப்பெண் எடுத்தவங்க கல்வியை பாதியில்
தள்ளி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அங்கே. அவங்க வந்து பேரண்ட்ஸும் சரி அவங்க தவறிட்டாங்க, தேர்ச்சி அடையலை அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களுடைய கல்வி அங்கேயே சிதைக்கப்படுகிறது. இந்த கல்வி நம்ம மேம்படுத்தணுன்றதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது தான் ஏழை எளிய மக்களின் கனவை நனவாக்க உருவாக்கப்பட்டது தான் நம்ம டிப்ளமோ மருத்துவ கல்வியை கொடுக்கிற கலாம் பேராமெடிக்கல் இன்ஸ்டியூட்டு. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு கட்டணம் கட்டி படிக்க முடியாத எத்தனையோ சூழல்கள் இன்றைக்கி மாணவிகள் இருக்காங்க. ஸோ அவங்க தன்னுடைய தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு முழுமையாக நாங்கள் கல்வியை இலவசமாக கொடுக்குறோம். 2 மாற்றுத்திறனாளிகள் அவங்க பேரண்ட்ஸோ அல்லது அந்த குழந்தைகளோ யார் இருந்தாலும் அவங்களுக்கும் நாங்கள் இலவசமாக அந்த கல்வி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஏழை எளிய மக்கள் என்னால் கட்டணம் கட்ட முடியல அப்படின்றவங்களுக்கும் இந்த கலாம் பேராமெடிக்கல் காலேஜ் கட்டணம் இல்லாத ஒரு சேவையை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதற்காக நாங்கள் பல்வேறு அறிவியல் துறையை சார்ந்த ஊழியர்களை நாங்கள் நியமிச்சிருக்கோம். அற்புதங்கய்யா. இந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய நிறைய நேயர்களுக்கு மிகவும் உதவிபுரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோங்கய்யா. ஏன்னா எத்தனையோ பேர் பொருளாதாரம் காரணம் அப்படின்றது வெற்றிக்கு ஒரு காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வரிகள், எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ தலைவர்கள் சொன்னாலும் கூட பொருளாதாரத்தை காரணம் காட்டி எத்தனையோ பேர் கல்வி மென்மேலும் படிக்காமல் இருக்கிறார்கள். ஏன்னா பகுத்தறிவு அப்படின்ற ஒரு விஷயம் கல்வி கற்றால் தான் வரும். அப்படிப்பட்ட பகுத்தறிவு கற்காமல் பாதாள குணத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கல்வி கல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க கல்வியை இலவசமா தரீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. சரிங்க, உங்களை பொறுத்தவரை பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லா துறைகளிலுமே இன்றளவிலும் சீரும் சிறப்புமாக இருக்கிறார்கள் அப்படின்றது யாரும் அறியாத ஒரு உண்மை அப்படின்னே பார்க்கலாங்க ஐயா. உண்மையிலேயே குழந்தை திருமணம் அப்படின்றது முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை, ஆனால் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை இல்லைங்களா ஐயா? அதை பற்றி நாங்க என்ன நினைக்கிறீங்க? குழந்தை திருமணம் முழுவதுமாக அது ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைய நம்மளுடைய செய்தித்தாள்கள் காட்டியிருக்கிறது. ஆனால் அங்கங்கே கிராமப்புறங்களிலே குழந்தை திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்கள் படிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்ற தொண்டு நிறுவனங்கள் அனைத்தும் கிராமப்புறங்களில் சென்று இதை போன்ற செயல்களில் தடுக்கப்பட வேண்டும். இதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த பணிகளை நீங்கள் மேற்கொண்டாலே சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். உண்மைங்க. ஏன்னா அவர்களுக்கு யாரும் தெரியாத ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இப்படிப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம் இப்படிப்பட்ட சேவைகள் செய்திருக்கிறதா அப்படின்றது பல்வேறு கிராமப்புறங்களில் தெரியாமல் இருக்கின்றதுங்க. இதற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் எப்பொழுதுதான் வரும் அப்படின்னு கேட்டாக்க முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா கிராமப்புறங்களிலும் இளைஞர்கள் இன்றளவிலும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட விழிப்புணர்வான இப்படிப்பட்ட செய்திகளை அனைவர் மத்தியிலும் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசைகள். உங்கள் மூலியமாக நீங்கள் நிறைய மாணவர்களுடன் இந்த கருத்துக்களை சொல்லி அவங்களுடைய கிராமப்புறங்களில் சொல்லி இந்த மாதிரி தொண்டு நிறுவனத்தோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக இதனால் மிக பெரும் ஒரு மாற்றம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. சரிங்க, எதிர்பார்க்காமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கனவு இருக்குங்க இல்லையா? ஏன்னா முடிவு அப்படின்ற ஒன்றுக்கு நம்ம ஆசைப்படுவோம், நடக்குமோ நடக்காதா, அது நடந்தால் நன்றாக இருக்கும், நடக்கும் வரை என்னுடைய கனவுகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கை தொடரும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை பாதையில் உங்களுக்கான கனவு அப்படின்னா எது சார் சொல்வீங்க? நான் பள்ளி பருவத்திலே பல வறுமைகளை சந்தித்தவன், கல்லூரி பருவத்திலே வறுமைகளை சந்தித்து அந்த வறுமையின் ஆழத்தை அறிந்தவன் என்ற முறையில் ஒரு கல்வி எவ்வாறு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய கனவே இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 2 கல்வியாக அது உதவி செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு முனைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பெண்களின் கல்வியின் வளர்ச்சிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் எங்களுடைய கனவாக இது பிரதிபலிக்கிறது. கண்டிப்பாங்க. சரிங்க, ரொம்ப அற்புதம். உங்களுடைய கனவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருக்குமே கனவுகள் நிறைவேறுவதில்லை, ஆனால் உங்களுக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரிங்க, நீங்கள் வந்து கல்வி கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டீங்க, நிறைய பேர் அதனால பயன் அடைகிறாங்க அப்படின்றத எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவங்களுடைய கல்வி முறைகள் எப்படிலாம் இருந்துட்டுருக்கு, எந்த மாதிரியான கல்வி முறைகள்லாம் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க? ஓகே, ஒரு செவிலியர் அப்படின்னா ஒரு மற்றவங்க மேலே இறக்கப்படணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு செவிலியர் வந்து மட்டுமே செவிலியர் முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்றது ஒன்று இருந்தாலும் கூட நாங்கள் வந்து அது கூடவே எக்ஸ்ட்ரா வந்து டைலரிங் அவங்களுக்கே கொடுக்குறோம், பியூட்டிஷியன் கோர்ஸ் கொடுக்குறோம். இது கூடவே அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஒரு டாக்டர் கூட பேச போகிறாங்க, அந்த டாக்டர் என்ன பேசுகிறன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 6 மாத கோர்ஸில் 2 வருஷத்தில் அந்த
ஸ்போக்கன் இங்கிலீஷ் இணைச்சிருக்கோம், டைலரிங் இணைச்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏதாவது ஒரு கைத்தொழில் அவங்களுக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் நர்சிங் அவங்களுக்கு கை கொடுக்கவில்லை என்றாலும் கூட அவங்க கற்றுக்கொண்ட தையல் பயிற்சி கை கொடுக்க வேண்டும், அல்லது அவங்க கற்றுக்கொண்ட அழகுகலை பயிற்சி கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முப்பெரும் பரிமாணங்களில் நாங்கள் அந்த கற்றல் முறைகளையும் அந்த கற்பித்தல் முறைகளையும் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். கண்டிப்பாக அற்புதங்க. ஏன்னா நீங்கள் வந்து படித்தால் மட்டும் போதும், படிப்பு உங்களை வந்து, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, எந்த சூழ்நிலையில் எத்தனையோ மனிதர்கள் உங்களை விட்டு பிரிந்தாலும் கூட கற்ற கல்வி உங்களை விட்டு பிரியாது அப்படின்றது அறியப்படாத ஒரு உண்மைதான். இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் கல்வியால் முன்னேற முடியாத ஒரு பொருளாதார சூழ்நிலை உங்கள் முன் வந்தாலும் கூட கைத்தொழில் உங்களுக்குள் இருக்கும். ஏன்னா எல்லா வழியிலும் அவங்களுக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுங்க. ஏன்னா உதவி பண்ணுறோம் அப்படின்றதுக்காக பண்ணலை, அவங்க உதவி பெறணும் அப்படின்றதுக்காக பண்றக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அற்புதம்ங்கய்யா. உண்மையிலேங்கய்யா, பெண்கள் அப்படின்ட்டு காட்டிலும் கூட எத்தனையோ பெண்கள் இன்டர்வியூலும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகமா இருக்குங்க. நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு சேரக்கூடிய அதனுடைய எது பண்ணாங்க நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அணுகலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லிடுங்க நேயர்களுக்கு. ஏற்கனவே நம்ம ஓமலூரில், சேலம் மாவட்டம் ஓமலூரில் நம்மள இன்ஸ்டியூஷன் இருக்குது. நம்ம நிறைய இடங்களில் நம்மளுடைய கலாம் ஃபவுண்டேஷன்ற ஒரு அமைப்பு நிறுவி இருக்கோம். அதில் நிறைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. நீங்கள் ஒருவேளை 10th 12th முடிச்சுட்டு வறுமையில் இருக்கிறேன், என்னால் படிக்க வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலோ அல்லது படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தாலோ உங்களுக்காக நாங்கள் உங்கள் நர்சிங் அப்படின்ற அந்த ஒரு படிப்பை நனவாக்குறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். நீங்கள் இதன் மூலமாக படிக்கணும். இந்த காணொலியின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் தெரிவிக்கிறதுனா, அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கனவும் ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் அந்த கல்வியை நாங்கள் கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஓமலூரில் உள்ள கலாம் பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். சரிங்கய்யா. இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இடம் அப்படின்ற அந்த இடத்துக்கே வரணுமாங்கய்யா, இல்லை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுறது நம்மளுடைய ஊழியர்களும் வந்து தொடர்பு கொண்டால் இருக்கிற வீட்டுக்கே சென்று அவங்களை வந்து அந்த அனுமதி அட்மிஷன் போடுறதுக்கு சேர்க்கைக்கு என்ன தயார் பண்ணுமோ அது பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாங்கய்யா. இப்பொழுது வந்து பார்த்தோன்னா எத்தனையோ பேர்களுக்கு ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா, உண்மையிலே ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் இருந்தாலும் உங்களை தூங்கவே விடாது அப்படின்ற ஒரு வரிகளை நம்மளுடைய மனதில் பதித்து விட்டு போயிட்டாருங்க ஐயா. உண்மையிலேயே அப்படிப்பட்ட வரிகள்லாம் படிக்கும் பொழுது எதுக்காக நம்ம கனவு காணலை, எதனால நமக்கு ஆசை இல்லை? ஏன்னா ஒரு முறை வந்தால் அது ஆசை, இருமுறை வந்தால் அது கனவு, பல முறை வந்தால் தான் அது லட்சியம் அப்படின்ற ஒரு வரிகளை எல்லாரும் மனதிலும் பதிச்சு விட்டு போயிட்டாங்க. அவருக்குரிய அன்னையவரிடமும் சொல்லக்கூடிய ஒன்றுதான், இப்படிப்பட்ட ஒரு வரிகளை நீங்கள் படித்தால் மட்டும் போதும். ஏன்னா கற்றல் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு கற்றல் அப்படின்றது நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தி விடும் அப்படின்றது அறியப்படாத ஒரு உண்மை இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு கற்றலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும். உங்களுக்கான ஒரு கனவு இருக்கணும். ஏன்னா உண்மையிலே இரவு அப்படின்னு ஒன்று இருந்தால் பகல் அப்படின்றது ஒன்று வரும். அப்படிதான் மனிதன் அப்படின்னு ஒருவர் இருந்தார் அப்படின்னா அவருக்கு நிச்சயமாக கனவு அப்படின்றது ஒன்று வேண்டும். அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வரிகளை படிக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே தூண்டும், கனவு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு மனிதன் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்றத ஐயா அவர்களுடைய வரிகள்லேயே சொல்லியிருப்பார் இல்லைங்களா ஐயா? சரிங்கய்யா, நீங்க நிறைய சேவைகள் செஞ்சிருக்கீங்க. ஆனால் இந்த தருணத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், இந்த செயல்கள் மூலம் நிறைய பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னா எந்த தருணம் நீங்கள் சொல்வீங்க? உணவுகள் இல்லாத போது யாரும் உணவு இல்லாமல் இரவு நேரத்தில் தூங்கக்கூடாதுன்ற ஒரு அந்த வரிகள் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த வரிகளை வந்து நம்ம தெருவோரங்களில், பஸ் முனையங்களில் அல்லது வீட்டின் அருகில் இருக்கிற வயதானவர்கள் அல்லது தெருவாசிகள் அவங்கள வந்து சாப்பாடு கிடைக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. பட் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அனுதினமும் அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக மீதமுள்ள இந்த திருமண நாட்களில் மீதமாகிற உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கறது, பண்டிகை காலங்களில் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் பிறந்த நாள், நினைவு நாள் இது மாதிரி கொண்டாடக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆதரவற்ற இல்லத்திற்கு அழைத்து சென்று அவர்களோடு அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நாங்கள் தொடர செய்வது, இது போன்ற பணிகள் செய்யும்போது உள்ளத்தில் மிகச்சிறந்த ஆனந்தமாக இருக்கும். நிச்சயமாக சொல்லும் பொழுதே நீங்கள் எவ்வளோ மகிழ்ந்து அந்த விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து
கொடுத்து உதவும் பொழுது அனைவரும் ஒற்றுமை தான் இல்லைங்களா? ஏழைகள் அப்படின்றது யாருமே இருக்க மாட்டோம். அனைவரும் ஒற்றுமையாக சரிசமமாக, ஏன்னா சமம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க மனதில் பதிஞ்சிட்டாவே போதுங்க. சராசரியான ஒரு மனிதன் கூட ஒரு மனிதத்தை கற்றுப்பாங்க அப்படின்றது உண்மைதாங்க. அப்படின்றதுக்கு ஏற்ப ஒரு மனிதத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தில் ஒரு விதையாக வளைச்சிட்டு வரீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய பேருக்கு எது மனிதம் அப்படின்றத, மனித நேயம் எப்படி அப்படின்றத நீங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா உதவியும் தாண்டி ஒரு மனிதன் இப்படி இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஒரு கற்றல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கல்வி பாடங்கள் பகுத்தறிவு மட்டும்தாங்க சொல்லி தரும். வாழ்க்கை பாடங்கள் தான் வாழ்க்கை சொல்லி தரும். ஏன்னா கல்வி பாடங்கள் போதும் அப்படின்றது புத்தகத்தில் இடமில்லை. படித்தால் படித்து கொண்டே இருக்கலாம். போதும் அப்படின்றது புத்தகத்துல இடமில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையும் தான். வாழ்க்கை பாடங்கள் ஒரு மனிதனை படித்தால் ஒரு புத்தகத்தை வாசிப்பது போல. அப்படி நிறைய மனிதர்களை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த மனிதரை பார்க்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரா இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணி இருக்கும். அப்படி உங்க வாழ்க்கையிலும் இருந்திருக்காங்களா? இருக்காங்க. நிறைய நம்மளுடைய ஆலோசகர்கள், நம்ம அறக்கட்டளையில் இருக்கிற நிர்வாகிகள், நிறைய தாரமங்கலத்தில் கண்ணகின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க. மிகச்சிறந்த ஒரு பெண்மணி. அவங்க எங்கெங்கே உதவிகள் தேவைப்படுதோ அவங்களும் நேரடியாக சென்று உதவக்கூடிய மிகச்சிறந்த கோடம் கொண்டவங்க. அவங்கள பார்க்கும்போது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு இருக்கும். அவங்க இப்படி ஒரு பெண்மணியாக இருந்து ஏறக்குறைய சேலம் மாவட்டம், தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள் சென்று உதவி புரிந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம அமைப்பு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அன்னையாக தான் நாங்களும் பார்க்குறோம். கண்டிப்பாங்க. உண்மையிலே இந்த பெண்களுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமாங்க? ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்கள் முன்னேற்றத்திற்காக போராடக்கூடிய அந்த குணம் கொண்டவர்கள் ஆணிடத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதாங்க பெண்களுக்கான அந்த முன்னேற்றத்துக்கான அந்த போராட்டத்திற்கான பெண்களாக இருக்கக்கூடிய தருவாயில் இதுவே வெற்றி தாங்க அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்குங்க. ஒரு ஆணாக இருந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க போராடக்கூடிய உங்களுடைய குணம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவிக்கான ஒரு முதலடியா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். நன்றிங்க. மென்மேலும் ஏன்னா உங்களுடைய பணிகள் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களே அறியாமல் உதவியும் தாண்டி கற்றல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எப்படி இருக்கணும்? ஏன்னா எத்தனையோ இப்போ ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துடலாம், பகுத்தறிவு கல்வி கற்றால் சொல்லி தரலாம். மனித நேயம் அப்படின்றது ஒருவரை பார்த்தால் தான் வரும். அப்படி ஒரு பெண்களை பார்த்து பெண்களுடைய முன்னேற்றத்தையும் தாண்டி ஒரு பெண்களையும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னோடியா எடுத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்குங்க. ஏன்னா இன்ஸ்பிரேஷன் ஒரு பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லைங்க, பெண்ணா நான் இப்படிங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க. அதுலேயே உங்களுடைய மனிதனையும் எப்படிலாம் தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கிறதுங்க. உண்மையிலே உங்களை போன்ற குணம் கொண்டவர்கள் இப்படி ஏதாவது ஒரு சமூகத்துல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள்லாம் இன்றளவில் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோங்க. சரிங்க. உங்களுடைய பெற்றோர்கள் ஏன்னா தன் மகன் சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெற்றோர்களுமே நினைப்பாங்க. ஆனா கனவை நிறைவேற்றி இருக்காங்க, சரியான ஒரு பாதையில போறாங்க. உங்களை பல பேர் வாழ்த்துறாங்க, பல பேருடைய வாழ்க்கை உங்களால வெற்றி அடையுது அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லைங்க? ஆமா, சிறந்த ஒரு ஒழுக்கத்தையும் சிறந்த ஒரு மனிதநேயத்தையும் அவர்கள் பெற்றிருந்ததால தான் அந்த குணம் நமக்கு வந்ததுனால இருந்தது. எனக்கு என்னுடைய மனைவி மிக சப்போர்ட்டாக இருப்பாங்க. என்னுடைய மனைவி ஜி சக்தின்னு சொல்லிட்டு அவங்க தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். அதே போல் 3 குழந்தைங்க எனக்கு இருக்காங்க. மற்றபடி என்னுடைய அறக்கட்டளையோடைய நண்பர்கள், தோழர்கள் அனைவரும் மிகுந்த ஒரு பக்கபலமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ நம்மளால் செய்ய முடியுது. அதனால் இந்த தருணத்தில் அவங்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப இருப்பதுங்க. ஏன்னா ஒற்றுமை இல்லை என்றால் அந்த இடத்தில் வெறும் வேற்றுமை மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னா எதையும் நம்மளால செய்ய முடியாது இல்லைங்க. நான் தனி மனிதனாக மனிதநேயத்தை மட்டும் தான் கற்றுத்தர முடியும். உதவி அப்படின்னா ஒரு ஒற்றுமையான ஒரு குணம் கொண்டவர்கள் நம்மை சுற்றில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வரிகளை உங்கள் மூலியமா அனைவரும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னும் மகிழ்ச்சிங்க. சரிங்க, உங்களுடைய அறக்கட்டளை பற்றி சொல்லுங்களேங்க. ஏன்னா ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் இருக்கிறதா இல்லை பல்வேறு நிறுவனம் சேர்ந்து இந்த துண்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்களா? அப்படி உங்களுக்கு உதவின்னு வரும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் செய்வீங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நம்மளுடைய அறக்கட்டளை ஆல் இண்டியா கலாம் ஃபவுண்டேஷன் ஏறக்குறைய ஒரு 12 ஆண்டுகளாக ஓமலூர் பகுதியில் இருக்குது. ஏறக்குறைய 7 மாவட்டங்களில் இந்த அறக்கட்டளை இருக்குது. தலைமையிடமாக நம்மளுடைய ஓமலூரில் இருக்குது. இதனுடைய அனைத்து உதவிகளும் இதில் இருக்கிற நம்மளோட சேவைகளை பார்த்து நமக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் அநேக மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குமே
ஓமனூரில் ஏறக்குறைய சேலம் பகுதியில் தமிழ்நாடு முழுக்க ஒரு சில நண்பர்கள் எல்லாமே நம்மளுடைய சேவையை உண்மையான சேவையை நேசித்து பார்த்து அதை உதவி பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க இது ஒரு சேவை நிறுவனம். இந்த சேவை நிறுவனத்தோடைய இணை நிறுவனம் தான் கலாம் பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட்டு. ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டோட ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அறக்கட்டளையின் கீழே அதை வந்து கலாம் பேர்லேயே கொண்டு வரன்றதுக்காக தான் கலாம் பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட்டை நம்ம கொண்டு வந்தோம். அற்புதம் இல்லையா? சரிங்க, நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரிலாம் நடக்குமாங்க? எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் நடத்துவீங்க? நாங்கள் ஏறக்குறைய பயிற்சிகள், அந்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்துவோம், மருத்துவ முகாம் நடத்துவோம். இன்றைக்கி இருக்கிற பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியான விவாதிப்பதற்காக மருத்துவர் கொண்ட குழு வந்து மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க, மருத்துவ சம்மந்தமான கோழி நடத்துகிறாங்க, தன்னம்பிக்கை பயிற்சி கொடுக்குறோம். ஏறக்குறைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்தால் அவங்க முழுமையாக அவங்கள வந்து தன்னம்பிக்கை முழுமையாக அடையணும். அந்தளவுக்கு நிறையா பயிற்சிகள் நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம். அற்புதம் இல்லையா? உண்மையிலேயே தன்னம்பிக்கை கொடுப்பது அப்படின்றது தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதரான தாங்க முடியும் அப்படின்றதுக்கு ஏற்பவும் நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்கீங்க. சரிங்க, இதை தொடர்ந்து விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் அவங்க விழித்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு எல்லார் இடத்துலையுமே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சது உண்டாயா? ஏன்னா நீங்கள் நிறைய பயணங்கள் செஞ்சுருப்பீங்க. பயணங்கள் செய்யும் பொழுது நிறைய மனிதர்களை பார்க்கும் பொழுது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க. ஏன் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க? எதனாலே உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியல? நமக்குள்ளே நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துலாம் இவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு என்னன்னா என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் சிந்தித்தது உண்டாயா? நகர்ப்புறங்களில் விழிப்புணர்வு என்பது ஏறக்குறைய 80 விழுக்காடு இருக்கும். கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு என்பது 30 விழுக்காடு தான் இருக்கும். அந்த 70 விழுக்காடு யார் சொல்லியும் தெரியாது. அவர்களுக்கு தானாக அவர்கள் படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் அவர்கள் அறிந்து கொள்வ எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. அவர்களுக்கு அறியாமையாக இருந்து கடைசி வரை அவர்கள் சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான எந்த முயற்சிகளும் யாரும் எடுப்பதில்லை. இது போன்ற காரணங்களினால் அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு அடைவதில்லை. நாங்கள் இது போன்ற நிறையா விஷயங்களை விழிப்புணர்வு அடைய வச்சு கொரோனா காலங்களிலேயே கொரோனாவில் இதற்காக மாஸ்க் போட சொல்கிறாங்க, தடுப்பூசியோடைய முக்கியத்துவம் என்னன்றதை ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் ஈவினிங் மாலை நேரங்களில் நாங்கள் அவேர்னஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது. அதனால் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாங்க. என்னன்னா தேடல் இதனால தாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு எல்லா இடத்துலையும் இருந்து எல்லா செய்திகளும் வந்து சேரும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இல்லைங்களா? நீங்கள் சொன்னதை போல கிராமப்புறங்களில் 30 விழுக்காடு தான் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வுக்கு இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி ஒவ்வொரு மனிதனுமே தேடல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா தேடல் ஒரு பொழுதும் தோற்பதில்லை அப்படின்ற ஒரு வரிகளுக்கு நம்ம முழுமை பெற்றிடுவோம் அப்படின்றதாங்க உண்மை. ஏன்னா நம்ம தேடும் பொழுது நம்ம நிறைய விஷயமும் தெரிஞ்சுப்போம். இப்படி நீங்கள் தேடி பார்த்தாக்க இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நிறுவனத்திலிருந்து நிறைய விஷயங்கள் தேடினா நிறைய கருத்துக்கள் உங்களை வந்து சேரும் இல்லைங்களா ஐயா? தேடல் அப்படின்றது நிறைய விஷயத்த நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேடல் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் அப்படின்றதாங்க உண்மை. சரிங்க, இதெல்லாம் கடந்து ஏன்னா நம்மளுடைய எண்ணற்ற தலைவர்கள் இளைஞர்களை மட்டுமே நம்பியிருக்காங்கய்யா. இந்த இளைஞர்கள் நினைத்தால் மட்டும்தான் நம்மளுடைய நாடு வல்லரசாக முடியும் அப்படின்றது எண்ணற்ற தலைவர்களுடைய முழுமையான ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ வயது வித்தியாசம் பார்க்காம நிறைய சாதனையாளர்களை பார்க்க முடிகிறது. அதே சமயம் என்னதான் இருந்தாலும் கூட ஒரு சாதனை வழியிலே செல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படின்ற இளைஞர்களையும் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் உங்களுடைய கருத்து தான் என்னங்க ஐயா? பல்வேறு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தலைவர்கள் நம்மிடையே பல்வேறு தொழில்நுட்பங்களையும் இருக்கட்டும் அல்லது கருத்துக்களை சொல்லி கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் மிகப்பெரிய ஒரு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொல்லியிருக்கிறார். முதல்ல கற்றுக்கோங்க, அப்புறம் ஒன்று சேருங்க, அப்புறம் புரட்சி செய்யன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள், அது கற்பித்தல் விஷயங்கள் எந்த மாதிரி விஷயங்கள், அதை நீங்கள் முழுமைப்படுத்தி தெளிவுபடுத்தி அறிவுப்படுத்தி அதை நீங்கள் கூர்மைப்படுத்தி பிறகு ஒன்று சேருங்கள், பிறகு நீங்கள் அதை வாழ்க்கையோடு போராடுங்கள் என்று ஒரு 3 வரிகளே ஏறக்குறைய 30,000 அர்த்தங்களில் கொண்ட அந்த மாதிரியான வரலாற்று தலைவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தவர்கள். அதனால் அந்த இளைஞர்கள் இன்றைய காலகட்ட தலைவர்களை, முன்னாள் வாழ்ந்த தலைவர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பாதையில் பயணித்தாலே இந்தியா வளர்ச்சியப்பி ஆகிவிடும். அதனால் வருகின்ற காலங்களில் இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார், தந்தை பெரியார் போன்ற வரலாற்று தலைவர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த வரலாற்றில் இடம்பெற வேண்டும், சாதனையாளர்களாக மாற வேண்டும். அற்புதங்க. ஏன்னா குறுகிய வரிகள் ஏராளமான அர்த்தங்கள்
அப்படிப்பட்டதெல்லாம் எங்கே தான் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க தலைவர்களுடைய வரிகளும் வார்த்தைகளும் கேட்டு பாருங்கள். அப்படிப்பட்ட வரிகளிலும் வார்த்தைகளிலும் தான் உங்களுடைய தேடலுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத மிக மிக அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிங்கய்யா. இதெல்லாம் தொடர்ந்து இன்றைய இளைஞர்களை, ஏன்னா ஆசிரியர்கள் அப்படின்ற ஒருவர் யார் யாரெல்லாம் சாதனையாளர்கள், என்னென்ன இளைஞர்களால் என்னென்ன திறமைகள் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னு கேட்டாக்க ஆசிரியர்களாக தாங்க இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் கிடைத்தது அன்றனுடைய இளைஞர்களுக்கு வரமாக கூட இருக்கலாம். ஆனால் அது தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வழிகள் உங்களிடம் தான் இருக்கிறது. ஏன்னா பாதையை மட்டும்தான் காட்ட முடியுமே தவிர பாதை முழுவதும் தொடர் பயணம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய சாதனைகளுக்கேற்ற திறமையான ஒரு இளைஞர்கள் முன்வர வேண்டும் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள், பிரச்சனைகள், தடைகள் அப்படின்றது அவங்களுக்கும் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அதெல்லாம் கடந்தும் அவங்க வந்து சாதிக்கணும், அவங்களுடைய சாதனையால் அவங்களுடைய போராட்டத்தினால ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு கேட்டாக்க நிறைய வழிகள்லாம் இருந்துட்டுருக்குங்க. நிறைய வழிகளுக்கு அவங்களுடைய சூழல் காரணமாக இருந்துட்டுருக்கு. நீங்கள் சொன்னதை போல பொருளாதார சூழல் ஒரு காரணமாக இருக்கலாம். அதெல்லாம் கடந்து ஏதாவது அவங்க ஒரு எதற்கு சாதிக்கணும், திறமை இருந்தும் ஏன் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இளைஞர்களுக்கு நீங்கள் என்னங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசிரியர்களை நீங்கள் பின்பற்றினாலே நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும் என்பதற்கு பல்வேறு பள்ளிகளில் பல்வேறு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவர்களை மாற்ற வேண்டும், சாதனையாளர்களை மாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய சிந்தனையோடு இன்று செயல்பட்டு வருகிறார்கள். அந்த காலங்களில் இருந்த கல்வி முறைகள் வேறு, தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற கல்வி முறைகள் வேறு. இருக்கிற கல்வி முறைகள் பல்வேறு தொழில்நுட்பங்களை கொண்டு செயல்படுவதால் உங்களுடைய சாதனை செய்வதில் மிக இலகுவாக இருக்கிறது. ஆகவே உங்கள் ஆசிரியரையும் சொல்லென்று நீங்கள் கேட்டு வழி நடந்தாலே நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள் மாறலாம் என்பது இந்த தருணத்தில் நான் சொல்லக்கூடிய ஒன்று. அற்புதங்க ஐயா. கல்விக்காக உயிரிழந்தவர் கூட நம் நாட்டில் தானே இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வரிகளை நம்மளுடைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரூபிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசாங்க வேலைக்காக எத்தனையோ முயற்சிகள் மீண்டும் மீண்டும் எடுத்து தவறான ஒரு முடிவுக்கு சென்றார் பலர். அதை வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா கடின முயற்சி அப்படின்றது ஒரு பலன் என்றாவது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். ஏன்னா பல தோல்விகளுக்கு பிறகு ஒரு வெற்றிக்காக நீ எத்தனையோ தோல்விகளை வேண்டுமானாலும் அடையலாம். கண்டிப்பாக. ஆனால் தவறான ஒரு முடிவு அப்படின்றது எவ்வளோ பெரிய தவறான ஒரு செயல் அப்படின்றது நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க? இப்போ இந்த கலாம் பேராமெடிக்கல் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்ககிட்ட பேஸ் இல்லை, எங்ககிட்ட ஹாஸ்பிட்டல் இல்லை, எங்ககிட்ட மிகச்சிறந்த ஒரு ஆய்வகம் இல்லை. ஆனால் இப்போவும் அதே நிலையில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன மாணவர்களுக்கு தேவையோ அந்த ஆய்வகம் தான் வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு நிகரான பல்வேறு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கிற மருத்துவமனைகள் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு போட்டியாக பல்வேறு இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஆனாலும் அங்கு சேர்க்கை பெறாத மாணவிகள் கூட நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதே நாங்கள் செய்த மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. இந்த போகும்பொழுது பல்வேறு சிக்கல்கள் நாங்கள் சந்திக்கிறோம். ஒவ்வொரு மாணவிகளையும் ஏன் படிக்கலைன்றதை நாங்கள் அவங்ககிட்ட பேசி அந்த அட்மிஷன் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் பல சிரமங்களை சந்தித்து தான் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறோம். கண்டிப்பாங்க. ஏன்னா நிறைய தோல்விகளுக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை வரலாறையே சொல்லிட்டீங்க. ரொம்ப அற்புதம். இறுதியாக அனைவருக்கும் என்ன சார் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த சமூக சிந்தனை என்பது அனைவரும் தன்னுடைய மனதிலே நிறுத்தி செயல்பட வேண்டும். ஒருவருக்கு இல்லை என்று வந்தாலே உங்களால் முடிந்த உதவியாவது அல்லது உங்களுடைய வழிகாட்டில் கொடுத்தாலே மிகச்சிறந்த உதவி. ஆக உங்களாலும் உதவி செய்ய முடியும். உங்களால் உதவி செய்ய முடியவில்லை என்று என்பது எதுவும் இல்லை. உங்களுடைய வழிகாட்டிலே மிகச்சிறந்த உதவி. ஆகவே ஒருவர் நம்மீது அன்பு கொண்டாலும் இந்த நாட்டின் மீது அன்பு கொண்டாலும் அதுவே மிகச்சிறந்த உதவியாக பார்க்கப்படும். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த சமூக நேயத்தோடு மனித நேயத்தோடும் நீங்கள் வாழ்ந்து இந்த இனி ஒரு சமூகத்தை நாம் செய்வோம் என்ற இந்த காணொலியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அற்புதங்க ஐயா. மிக அற்புதமான பல்வேறு கருத்துக்களை நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய சிறப்பு விருந்தினர் மிகவும் சீரும் சிறப்புமாக மிக அழகாக மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். அவர்களுக்கு நன்றிங்க ஐயா. மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திப்பது உங்கள் இந்து. இப்படிக்கு MNTV தொலைக்காட்சி வழங்கும் கல்வியுடைய நிகழ்ச்சி. நன்றி.